பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் இணைந்து வழங்கும் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தனித்தனியாக பெயர் சொல்ல நேரமில்லை என்பதை அறிவேன். அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய சமூக ஆர்வலர்கள், நேயர்களுக்கும் விருதாளர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் 1:30 மணி. கவிஞர் மேத்தாவினுடைய ஒரு கவிதை தான் ஞாபகம் வருகிறது. செவிக்கு உணவில்லாத போது சேதாரம் அதிகமில்லை, வயிற்றுக்கு உணவில்லை என்றால் வரலாறே திசை மாறும் என்று எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் உங்கள் காதுகளை கடன் கொடுங்க. ஒரு நாணயமான கடன்காரனாக விரைந்து திருப்பி கொடுத்து விடுகிறேன். அந்த விரைந்து என்பதற்கு அர்த்தம் இருப்பது உங்களுக்கு தெரியும். உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் நெகிழ்ந்து போகிறேன். எனக்கு நண்பர்களை நீண்ட காலமாக தெரியும். நான் கல்லூரி படிக்கிற போது இளமை இலக்கியக் கழகம் என்கிற அமைப்பால் நாங்கள் செயல்பட்டோம். அப்போதிருந்து அம்சப்பிரியாவை தெரியும். கவிஞர் ரவைநாயகன் அவர்களுடைய சூரிய செதில்கள் என்கிற நூல் 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அம்சப்பிரியா அவர்களை சந்திக்கிறேன். அதனுடைய 2ஆம் பதிப்பை அவர்களே வெளியிட்டது என்பது பெருமைக்குரியது. நீண்ட காலமாக பூபாலன் அவர்களை எனக்கு தெரியும். பேரன்புக்குரிய கவிதை ஆளுமை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புன்னகை ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து செயல்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் ஒரு இலக்கிய அமைப்பை தொடர்ந்து நடத்துவது எளிதானது அல்ல. அதன் சிரமங்களை அறிந்தவன் நான். ஆகவேதான் தொடர்ந்து இலக்கிய அமைப்பை, ஒரு இதழை, இது போன்ற விருது வழங்கும் நிகழ்ச்சிகளை, வெளியீடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை இந்த புன்னகையும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் இந்த மேடையினுடைய நோக்கம் என்று நான் புரிந்து கொள்வேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். இந்த பணி தொடர வேண்டும். இந்த பணி எவ்வளவு தேவையானது என்பதை சமூகம் அறியும். அதேபோல் விருது பெற்றவர்கள், அது முதல் கவிதை நூலை வெளியிட்ட விருதாளர்கள், அதற்காக விருது பெற்றவர்கள், ஒரு இதழை, அதுவும் சிற்றிதழை நடத்தி கொண்டிருப்பதற்கான விருது, சமூக சேவை செய்பவர்களுக்கான விருது, பொள்ளாச்சியின் மூத்த இலக்கிய ஆளுமைகளுக்கான விருது என்று எல்லோரையும் அங்கீகரித்து எல்லோரையும் கௌரவித்து ஒரு பெரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது ஒரு பெருமிதம் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரியும் இது நேரம் எடுக்கும், உரை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நிகழ்ச்சி தொடங்குகிற போது அந்த வாசித்ததில் பிடித்தது என்ற அந்த இடத்திலிருந்தே நான் நெகிழ்ந்து போனேன். பரிசு பெற்ற அந்த 6ஆம் வகுப்பு மாணவியினுடைய உரை, அதை உண்மையாகவே அதை ஒரு காணொலியாக்கி எல்லோருக்கும் பரப்ப வேண்டும். அப்படி ஒரு சிறந்த உரை அது. நான் வழியில் வருகிற போது என்னுடைய நண்பர்கள் அவர்களோடு உரையாடி கொண்டு வந்தோம். அப்போது எனக்கு இருந்த முதலில் என்னை ஒரு சூழலியலாளனாக இங்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். சூழலியல் செயல்பாட்டாளன் தான், அதில் தான் தொடர்ந்து இயங்கி வருகிறேன். ஆனால் என்னுடைய அடையாளமாக நான் கருதுவது என்னுடைய இலக்கிய உலகம்தான். இலக்கியம்தான் என்னை சூழலியலுக்கு இழுத்து வந்தது. அது ஒரு காலத்தின் தேவையாக கருதுகிறேன். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் என்று இந்த உலகத்து தேவையை, நவீன உலகத்தின் தேவையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வலியுறுத்திய ஒரு மாபெரும் உன்னத குரல் அது. வருநீரும் வாய்ந்த மலையும்
இருநீரும் வாய்ந்த மலையும் வருநீரும் நாட்டுக்கு உருவு என்று சொல்லி இன்றைய உலகத்தில் 2 வார்த்தைகள் மிக முக்கியமாக உச்சரிக்கப்படுகின்றன. 2 வார்த்தைகள். ஒன்று உங்களுக்கு தெரியும், டே 0 என்று ஒரு வார்த்தை. 2018ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா, அந்த தென் அமெரிக்காவுடைய தலைநகரம் கேப்டவுன், அந்த கேப்டவுனை உலகம் திரும்பி பார்த்தது. இந்திய கிரிக்கெட் அணி அப்போது அங்கு சென்றிருந்தது. கிரிக்கெட் வீரர்கள் சென்றால் எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். ஒரு சினிமா நாயகனை விட பெரும் வரவேற்பு பல இடங்களில் கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பெரிய விருந்தோம்பல் வழங்கப்பட்டது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, தென் அமெரிக்காவுக்கு இவர்கள் சென்ற போது வசதிகள் செய்து தரப்பட்டன. ஆனால் ஒரு செய்தி வீரர்களுக்கு சொல்லப்பட்டது போதுதான் கலங்கினார்கள். நீங்கள் எல்லா வசதிகளோடும் இங்கு தங்கலாம், விளையாடலாம், போகலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 2 பக்கெட்டுகள் மேல் உங்களுக்கு தண்ணீர் கிடையாது, எங்கள் ஊரில் தண்ணீர் இல்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் அப்போதுதான் அந்த டே 0 என்கிற வார்த்தை உலகம் பூரா உச்சரிக்கப்பட்டது. கேப்டவுன் தண்ணீரற்ற நாளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது அதற்கு அர்த்தம். இது கேப்டவுனில் மட்டுமா நடந்தது? பெங்களூரில் நடந்தது, சென்னை நெருங்கிக் கொண்டிருந்தது. சென்ற ஆண்டு கோவைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும். நல்ல வேளையாக நீலகிரியில் மழை பெய்து பில்லூர் அணையில் தண்ணீர் வந்து காப்பாற்றியது. இந்த ஆண்டு உலக தண்ணீர் நாளில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது. பேங்க்ரஸ்பி என்றால் உங்களுக்கு தெரியும், திவாலாவது. இந்த பேங்க்ரஸ்பி என்கிற வார்த்தை. ஆனால் வாட்டர் பேங்க்ரஸ்பி என்கிற வார்த்தையை ஐக்கிய நாடுகள் சபை பயன்படுத்தி இந்த நிலையை நோக்கி உலகின் பல நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தண்ணீர் இல்லாத ஒரு நிலையை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இது வெறும் செய்தி அல்ல. நம் பிள்ளைகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பேராபத்து. இந்த பேராபத்தை உணர்த்துகிறது தான் நீரின்றி அமையாது உலகு என்கிற அந்த தொடக்கம். ஆகவே இலக்கியம் என்பது வெறும் வாசித்தல், உட்கார்ந்து பேசுதல், கூடுதல் அல்ல. இலக்கியம் இந்த சமூகத்தின் மீதான பெரும் பற்றுதலை தருவது. அது தந்த காரணத்தினால்தான் தமிழோசை என்கிற அமைப்பு வண்ணத்து பூச்சிகளை பற்றி கவிதை எழுதுவதை காட்டிலும் அதை காப்பாற்றுவது அவசியம் என்று உணர்ந்த போது அது ஓசை என்கிற அமைப்பாக மாறியது, இயற்கையின் குரலாக மாறியது. அப்படித்தான் நான் சூழலியலாளனாக வந்தேன். இன்றைக்கும் விருது பெற்றவர்கள், விருது வழங்கியவர்கள், இங்கு இருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகள் எல்லோரிடமும் வைத்துக்கொள்ள நான் வைக்க வேண்டிய ஒரு முதன்மையான கோரிக்கையாக ஒன்றை மட்டும் வைத்து விடைபெறுகிறேன். இந்த உலகம், இந்த நவீன உலகம் இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு சில சிறுவர்கள், இளைஞர்களை தவிர வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்சி உலகம், ஒரு தமிழ் இலக்கிய மேடையில் இருந்து இதை சொல்கிறேன், ஜென்சி உலகம் நம்முடைய தமிழை விட்டு வெகு தூரம் நகர்ந்து போயிருக்கிறது. ஆங்கில வழி கல்வியில் முழுமையாக படித்து முடித்த ஒரு தலைமுறை இன்றைக்கு வந்திருக்கிறது. பள்ளிக்கூடம் முழுக்க படி படி என்று பாட நூல்களை தவிர வேறு எதுவும் அவர்கள் பார்க்க முடியாது. கல்லூரி வந்த பிறகும் அதே நிலைமை. வேலைக்கு போய்விட்ட பிறகும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணு என்று சொல்லி அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு திரைப்படத்தையும் இந்த சமூக ஊடகங்களையும் தவிர வேறு எதுவும் தெரியாது. தெரியாத சூழலில் தமிழை விட்டு வெகு தூரம் நகர்ந்து விட்ட அவர்கள் யாரோ அந்நியர்கள் அல்ல, நம் வீட்டு பிள்ளைகள். அவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளிடம் என் தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு, கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த கடமை தவறினோமானால் இலக்கிய கூட்டங்கள் அல்ல, தமிழே இங்கு புறந்தல்ல போய்விடும். அப்படி போகக்கூடாது என்பதனால் தான் கவிஞர் சிற்பி அவர்கள் இறுதியாக சொன்னார், தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்ன பாரதிதாசனுடைய அந்த வரிகளை அழுத்தமாக சொன்னார்.
அவருக்கு தெரியும் அந்த வலி. இந்த நேரத்தில் தான் அண்மையில் ஒரு நூல் வந்திருக்கிறது. திரு பாமையன் அவர்கள் எழுதிய ஒரு நூல், திணையியம் தமிழின் தொன்ம அறிவியல் என்ற அந்த நூல். அது அறிவியல் அல்ல, மெய்யியல். தமிழின் தொன்ம மெய்யியல். இந்த மெய்யியல் என்பது தத்துவம், நமக்கு தெரியும். தத்துவம் தான் மெய்யியல். உலகின் தத்துவ ஞானி யார் என்று கேட்டோமானால் உடனே எல்லோரும் பதில் சொல்வார்கள், சாக்ரடீஸ் என்று பதில் சொல்வார்கள். உலகின் இணையத்தில் கேட்டால் அப்படித்தான், உலக அறிவுத்தளத்தில் கேட்டால் சாக்ரடீஸ் என்று பதில் சொல்வார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, சாக்ரடீஸ் ஒரு வரி கூட எழுதியது கிடையாது. சாக்ரடீஸ் எழுதிய எந்த நூலும் கிடையாது. சாக்ரடீஸ் கூறியவற்றை அவருடைய மாணவர்கள், பிளாட்டோ போன்றவருடைய மாணவர்கள் தொகுத்து பின்னால் வெளியிட்டு இருக்கிறார்கள். சாக்ரடீஸ் கூறியவற்றை வைத்துக் கொண்டு ஒரு தத்துவ மரபை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உலகின் தத்துவத்தினுடைய தாய்மொழியாக கிரேக்கத்தை கொண்டாடுகிறது. ஆனால் தமிழர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், சாக்ரடீஸ் வாழ்ந்த அதே காலத்தில் தான் தொல்காப்பியர் வாழ்ந்திருக்கிறார். 3999 பக்கங்களுடையது தொல்காப்பியம் எழுதி இருக்கிறார். அந்த எழுத்து இன்னும் உயிரோடு இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக தொல்காப்பியத்தை வெறும் இலக்கண நூலாக மட்டுமே நமக்கு கற்பித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தொல்காப்பியம் நவீன உலகத்திற்கான ஆகச்சிறந்த மெய்யியலை இது வைத்திருக்கிறது. இந்த உலகத்துக்கு தேவையான அடிப்படையான தத்துவ மரபை, வேரை தொல்காப்பியம் வைத்திருக்கிறது. அதைத்தான் பாமையன் அவர்களுடைய அந்த நூல் சொல்கிறது. திணையம் என்று ஏன் பெயர் வச்சிருக்காங்கன்னா, நமக்கு திணைனா 4 வகை திணை, 5 வகை திணை என்று அதோடு ஒரு இலக்கண குறிப்பாக பிரித்து வைக்கிறோம். அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த திணையம் நமக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த திணையத்தின் அடிப்படை கூறுகளை தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் வைத்திருக்கிறது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் வலியுறுத்தி சொல்வது அறம். அறம் நீங்க வடமொழியில சொன்னா தர்மம்னு சொல்வாங்க, தான் அறம். இந்த அறம் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய தேவை. 2009 ஆண்டு கொத்து கொத்தாக தமிழர்கள் ஈழத்தில் கொன்று குவிக்கப்பட்ட போது உலகம் வேடிக்கை பார்த்தது. இப்போது காசாவில் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட போது நாம் உட்பட உலகம் வேடிக்கை பார்த்தது. மனிதர்களை, போரில் வீரர்களை கொல்லலாம், அப்பாவிகளை கொன்று குவிக்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது, ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற போது வலி இல்லாமல் வேடிக்கை பார்க்கிற ஒரு மனநிலை இருக்குமானால் அது மிக அவலமானது, மிக மிக அவலமானது. வலிக்கணும், ஒரு உயிர் செத்து போகிறதுன்னு வலிக்கணும். அந்த வலியை, அது போன்ற வலியை, இப்படி அரசியல்கள், அறமற்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதுதான் சங்க இலக்கியம். அதுதான் தமிழர்களுடைய மேன்மையான ஒரு வாழ்வியல் முறை. வாழ்ந்திருக்கிறார்கள், அது வெறும் கோட்பாடல்ல, வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா நம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலக பிள்ளைகளுக்கு என்னுடைய மேன்மையான சங்க இலக்கிய வாழ்வியலை போய் சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும். அது நம்ம எல்லோருடைய கடமை. இலக்கியம் என்பது மென்மையானது, மென்மையானது, ஆனால் வீரியம் உள்ளது. நீங்க சங்க இலக்கியம் எவ்வளவு மேன்மையானது என்பதற்கு ஒரு 3 குறுந்தொகை பாடல்களை வரும்போது என்னுடைய நண்பர்கள் என்னோட பயணித்தார்கள். அவர்களிடம் தான் நான் கற்றுக்கொள்வேன். சிவகுமார் என்ற ஒரு நண்பர், அவர் தேடி தேடி எனக்கு செய்திகளை அனுப்புவார். இன்னொரு நண்பர், எங்களோட இளமை இலக்கிய கழகத்தில் பயணித்த செந்தில்குமார், இவர்களோடு பேசிக்கொண்டு வந்தேன். வருகிற போது தான் 3 குறுந்தொகை பாடல்கள். இந்த 3 பாடலும் எதை பற்றினா, எல்லாம் அகத்திணை பாடல்கள். எல்லாம் எதை சொல்லுதுன்னா, காதல் பிரிவை சொல்லுது. பிரிவுனா பிரிந்து போனதல்ல, என்னோடு மனமொத்து இருந்த என் காதலன், என் தலைவன்,
வணிகம் தேடி வணிகத்துக்காக வெளியூர் போயிட்டான். போனவன்கிட்ட இருந்து இன்னும் தகவல் வரல. மூணுமே இதை தான் சொல்லுது. ஆனால் தகவல் வரலங்கிறத 3 பாடல்களும் 3 வெவ்வேறு வடிவங்களில் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதல் பாடல் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், அந்த குறுந்தகை பாடல் தோழிகிட்ட சொல்கிறா தலைவி, இங்கே பாரு, என்னோட உடனிருந்து அன்பை கொட்டி இருந்த தலைவன் போயிட்டு இன்னும் திரும்பி வரல. எப்போ வருவாங்கிற தகவல் எனக்கு இன்னும் வரல. அட, நமக்கு தகவல் சொல்லாட்டி பரவாயில்ல, நாங்கள் ஒன்றாக இருக்கிற போது எங்களுக்கு தோழமையாக இருந்ததே இந்த வேங்கை மரம். இந்த வேங்கை மரத்துக்காவது தகவல் சொல்லியிருக்கணும்ல. எனக்கு சொல்லாட்டி பரவாயில்ல, நமக்கு சொல்லாட்டி பரவாயில்ல, வேங்கை மரத்துக்காவது சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று ஒரு மரத்தை தோழமையாக நினைத்த ஒரு மேன்மையான வரலாற்றை, ஒரு வாழ்க்கையை அந்த பாடல் நமக்கு சொல்கிறது. இன்னொரு பாட்டு யாரை சாட்சிக்கு இருக்குதுன்னு கேட்டா, மேகத்தை சாட்சிக்கு இருக்குது. நகுமே தோழி நருந்தன் காரே, குளுமையான கார்காலம், காலம், அது மேகம் அல்ல, காலம். கார்காலம் சிரிக்குமாமா, கார்காலம் சிரிக்குமாமா. நகுமே தோழி நருந்தன் கார். ஏன்னா ஏன் கார்காலம் சிரிக்குன்னா, தலைவன் என்கிட்ட சொல்லிட்டு போனான், கார்காலம் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான். கார்காலம் வந்துருச்சு, உன் தலைவன் வந்துட்டானா அப்படின்னு காலம் என்னை பார்த்து சிரிக்கிறது என்று அந்த குறுந்தகை பாடல் நமக்கு இயற்கைக்கும் நமக்குமான ஒரு பெரும் பிணைப்பை சொல்கிறது. இன்னொரு பாட்டு, அது இன்னும் ரொம்ப நுட்பமாக எழுதுவார், கபிலர் எழுதுவார், அதுவும் குறுந்தகை. நாங்கள் ஒன்றா இருந்தோம், பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் நாங்கள் ஒன்றா இருந்தவங்களுக்கு எந்த சாட்சியுமே இல்லை. யார் சாட்சியாக இருந்தா தெரியுமா? அந்த நாங்கள் இருந்த அந்த நீர்நிலையில் மீனை, என்ன மீனை, ஆரல் மீனை தேடிக்கொண்டிருந்த ஒரு குருகு தான் சாட்சி. அப்பவும் சொல்கிறா, குருகு எங்களை பார்த்துச்சோ இல்லையோன்னு தெரியல, அது மீனை பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனால் அது மட்டும்தான் சாட்சி, வேறு எதுவும் சாட்சி இல்லைன்னு சொல்கிறான். தன் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற இயற்கையோடு இப்படி மென்மையான பதிவுகளால் சூழ்ந்தது தான் சங்க இலக்கியம். சொல்கிற போது நம்ம பிள்ளைகளுக்கு அது பிடிக்கும். சங்க இலக்கியம், தொல்காப்பியமெல்லாம் விலகி நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் தேடினோம்னா, இங்கே பாப்பா சொன்னிச்சா, அது வந்து ஓருயிர் என்பது உற்றறி வருவது என்று ஆரம்பித்ததே அது தொல்காப்பியத்தினுடைய மரபு. அப்படி நீங்கள் அதை வாசிக்க நீங்கள் மரபியலை மட்டும் வாசித்தோம்னாவே நம்ம வந்து வியந்து போவோம். நீங்கள் வந்து இன்றைக்கி பாட்னி படிக்கிறவங்க மரம் எது புல் எது அப்படின்னு மரம், கிராஸ், ட்ரீ அண்ட் கிராஸ் இது பிரிக்கிறாங்க. மூங்கில் மரமா புல்லானா, மூங்கில் அறிவியல் இப்படி புல், அப்படிதான் இன்னைய நவீன அறிவியல் சொல்லுது. எப்படி அது உயரமாக வளருது, அது புல்லா மரமானு கேள்வி கேட்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியர் வகுக்கிறார். எது மரம் எதுவும் புல், 2 வரி தான். அகக்காலுடையது மரம், புறக்காலுடையது புல். நீங்கள் மூங்கில வெட்டினீங்கன்னா உள்ள ஹாலோவாக இருக்கும், வெளியில் கடினமாக இருக்கும், அது புறக்கால் இருந்துச்சுன்னா அது புல். உள்ள தடிமனாக இருந்து வெளியில் பட்டமாக இருந்துச்சுன்னா அது மரம். எவ்வளவு பெரிய அறிவியலை எளிமையாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்ட சமூகம் என்ற பெருமிதத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டும். தேட கொட்டி கிடக்கிறது சங்க இலக்கியத்தில் இத்தனை செய்திகள். ஒரு செய்தி அதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு புறநானூறு, அந்த புறநானூறு பாடல் இப்படி ஆரம்பிக்குது. முன்றில் முன்னையோடு முசுண்டை பரப்பி பந்தர் வேண்டா பலர் தூங்கு நிழல், இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி கேட்கிறாரு. ஒருத்தர் நிற்கிறாரு, இந்த ஊருக்கு எப்படா வழி போகிறதுன்னு கேட்குறாரு. அவர் வழி சொல்கிறாரு. எப்படி சொல்றீங்கன்னா, நீ அப்படியே போனீங்கன்னா முன்றில்னா வாசல்ல, முன்றில் முன்னையோடு முசுண்டை பரப்பி, இந்த முன்னையோடு முசுண்டை பரப்பி அப்படிங்கிறத நம்ம ஊரில் தான் இதை இன்னும் அழகாக புரிஞ்சுக்க முடியும். இங்கே பெரியவங்க இருக்கீங்க, நமக்கு கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் அதுக்கு பற்றி நிறையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கீரை உடம்புக்கு நல்லது.
ஆனால் என்ன கீரை சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டால் பட்டியல் போட்டோம்னா இன்னைக்கு 10 கீரைக்கு மேலே போகாது. ஆனால் ஊரில் ஏதாவது ஒரு பாட்டிகிட்ட போய் கேட்டோம்னா 100 கீரைகளை பட்டியலிடுவார்கள். நம்மகிட்ட இருந்துச்சு, அந்த மரபு இருந்துச்சு. இங்கே வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு ரசம் வைப்பாங்க, செலவு ரசம், தலை ரசம். அது வெறும் மிளகு, நாம் இன்னைக்கு ரசம் வைக்கும்போது மிளகு சீரகமெல்லாம் போடுறோம், அது நல்லது. ஆனால் அந்த தலை ரசங்கிறது ஒரு 8 to 10 வகையான தாவர இலைகளே அதில் போடுவாங்க. அது ஒரு பெரிய பட்டியல் உண்டு. அந்த இலைகள் எல்லாம் அந்த அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. இல்லைன்னா என்னன்னு கேட்டால் அந்த இலைகளை பற்றிய நம்முடைய அறிவு, அந்த 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 உணவை பற்றிய நம்முடைய அறிவு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த தாவரம் என்னன்னே நமக்கு தெரியாது. தாவரம் என்னன்னு நம்ம பாட்டிக்கு தெரியும், நமக்கு தெரியாது. தெரியலைன்னா அது புல்லாயிடும், தேவையற்றதாயிடும், அதை கவனிக்க மாட்டோம். இந்த முன்னை முசுண்டைன்னு, மின்னக்கீரை முசுண்டை, மின்ன முசுண்டைன்னு ஒரு ஒரு உணவு நம்ம பகுதியில் உண்டு. மின்னை கொடி முசுண்டை வந்து ஒரு குறுந்தாவரம், அது கொடியில் இருக்கும். இது வந்து ஒரு குறு மரத்தில் இருக்கும். 2 தலைகளையும் பிடித்து ஒன்னா சமைக்கிற ஒரு மரபு நம்ம ஊரில் இருக்கு. இன்னும் யாராவது ஊரில் பாட்டி இருந்தால் மின்ன மிசுண்டை தெரியுமான்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த முன்னை முசுண்டை தான் இந்த முன்னையோடு முசுண்டை பரப்பி. அப்படின்னா 2000 வருட ஒரு உணவு மரபு நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய தவறு. ஆனால் இந்த செய்தி அதோடு நிற்கலை. இந்த முன்னை முசுண்டை பரப்பி ஒரு பெரிய பந்தல் இருக்கும். அதாவது பந்தல் போடாமல் பலர் தூங்குற அளவுக்கு அந்த பந்தல் இருக்கும். அந்த பந்தலுக்கு அடியில் அவர் வழிபோக்கன் சொல்கிறாரு, ஒரு வேட்டுவ பெண் காவல் காத்துக்கிட்டு இருப்பா. எதை காவல் காத்துட்டு இருப்பான்னா, வீட்டில் அடுத்த வேலை உணவுக்காக காய வைக்கப்பட்டு இருக்கிற அந்த திணையை அவள் காவல் காத்துட்டு இருப்பான். திணையை யார்கிட்ட இருந்து காவல் காக்கணும்? பறவைகள்ட்ட இருந்து காவல் காக்கணும். பறவை வந்து குத்திட்டு போயிடக்கூடாது. உட்காந்து கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு பறவை வந்தால் விரட்டுற வேலையை பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவனுடைய கணவன் யாருன்னா வேட்டுவன். என்ன வேட்டுவன்னா யானைகளை கொல்லக்கூடிய வேட்டுவன். இன்னைக்கு வந்து யானைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற குரல் வேறு, அன்றைக்கு அது வாழ்வியல். நம்ம அதையோடு இதெல்லாம் இன்னைக்கு அன்னைக்கு வேட்டையாட அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த வேட்டுவன் அங்கே படுத்த அயற்சியில் படுத்து தூங்குறான், கட்டிலில் தூங்குறான். என்ன அவருக்கு அயற்சின்னா தோல்வி. அன்னைக்கு வேட்டைக்கு போயிட்டு வேட்டையில் ஒன்றும் கிடைக்கல, அந்த தோற்று போன அயற்சியில் தூங்குறான். அவன் தூங்கிட்டு இருக்கிற போது இவங்க வீட்டில் ஒரு மான் இருக்கு, அது பெண் மான். இந்த மானுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க வளர்க்குறாங்க. இந்த மானை எதுக்கு வளர்க்குறாங்கன்னா, இதை நோக்கி ஆண்மான்கள் வரும், அதை வேட்டையாடிடலாம், இதான் நோக்கம். அதே போல் அந்த மான் இருக்குது, அந்த மானை தேடி ஒரு ஆண்மான் வருது. ஆண்மானும் இந்த மானும் அப்படியே கொஞ்சம் குலாவி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாடுறத பார்க்கறா தலைவி, அது அன்போடு விளையாடி கொண்டிருக்கிறது. அப்போ பார்க்குறா, திணை காய போட்ட இடத்துல வந்துருச்சு காட்டுக்கோழி, வந்துருச்சு பறவைகள். இவ வேலை என்ன? அதை விரட்டணும். ஆனால் விரட்ட மாட்டேங்கிறான். ஏன் விரட்ட மாட்டேங்கிறான்னா, இந்த சத்தம் கேட்டு கணவன் எந்திரிச்சானா அந்த மானை கொண்டு போடுவான். இப்படி அன்போடு விளையாடி கொண்டு இருக்கிற அந்த மானை கொல்வதற்கு நான் ஏன் துணை முடியும்? யார்? வேட்டு வச்சு, வேடனுடைய மனைவி. மாட்டேன் என்று சொல்லி பறவை தின்னுட்டு போட்டு சும்மா உட்காந்துருக்கான். அந்த ஊருக்கு தான் நீ போறன்னு சொல்லி வழி சொன்ன ஒரு பெருமிதமிக்க வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள். சங்க இலக்கியம் அப்படி பெருமிதங்களை கொண்டிருக்கிறது, பக்கம் பக்கமாக. சங்க இலக்கியத்தை முழுக்க நான் படித்தவன் இல்லை, ஆனால் தேடுகிற போதே இவ்வளவு செய்தி கிடைக்குது. எல்லோரும் தேடுவோம். தேடிய செய்திகளை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அப்பதான் தமிழர்கள் என்ற பெருமிதத்தை அவர்கள் அடைய வேண்டும். உலகின் சிறந்த மொழி தாய்மொழி, எல்லாருக்கும் தாய்மொழி முக்கியம். ஆனால் என் தாய்மொழி இப்படி ஒரு பெரிய உலகிற்கான தீர்வான தத்துவங்களை, கோட்பாடுகளை, வாழ்க்கையை, அறத்தை சொல்லி இருக்கிறது. இந்த அறம் இந்த உலகத்திற்கு தேவையான அறம். ஆகவே இவற்றை தேடி நம் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இந்த பெருமிதத்துக்குரியவர்களா நாம. அந்த பெருமிதத்தை நாம் இந்த உலகத்துக்கு சொல்லணும். நீயும் முதல்ல உணரணும். ஆங்கில வழியில் படித்த நம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்து இந்த பெருமிதம் சும்மா இல்லை. அறிவியல், உலக அறிவியல் கிபி 1600 தான்
இரும்பினுடைய காலம் கிமு 1200 தான் இரும்பு இங்கு பயன்படுத்தப்பட்டது என்று ஆசியா மைனர்ல தான் அது முதல்ல பயன்படுத்தப்பட்டது என்று உலக அறிவியல் வரையறுத்து கொண்டிருந்த போது இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் 5200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. சான்று தென் தமிழகத்தில் வட தமிழகத்தில் பல தொல்பொருள் ஆய்வகங்களில் கிடைச்சிருக்கு, சிவகலையில் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இரும்பை உருக்கிறது எளிதானதல்ல. நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம்னா கொதிக்க வைக்கிற தண்ணியில் கைவிட முடியாது, அது 100 டிகிரியில் தான் கொதிக்கும். ஆனால் 1300 டிகிரியில் கொதிக்கும் இரும்பு. அதை எதில் கொதிக்க வைப்பீங்க? அதுக்கான தொழில்நுட்பம் எப்படி வேணும்? இரும்பை உருக்கி தொழில் செய்த ஒரு பெருமித வரலாறு தமிழர்களுக்கு தான் முதலில் இருந்திருக்கிறது என்று நவீன அறிவியல் உறுதி செய்திருக்கிறது. சொல்லணும்ல நம் பிள்ளைகளுக்கு. பக்கத்தில் இருக்கிற கொடுமணல், இங்கதான் இருக்க கொடுமணல், கீழடியை போலவே ஆதிச்சநல்லூரை போலவே சிவகலையை போலவே பெருமிதமிக்க வரலாற்றை நொய்யலாற்றங்கரையில் கொடுமணல் தேக்கி வைத்திருக்கிறது. கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சான்றுகள் அது ஒரு தொழில் நகரமாக நமக்கு சொல்கிறது. என்ன தொழில் நடந்திருக்கிறது? ரா மெட்டீரியல், அப்படியே வெறும் தாது பொருளாக இருந்த உலோகங்களை மணியாக்கி உலகத்துக்கு வியாபாரம் செய்த ஒரு பெரிய நகை தொழிலுக்கு இந்த கொடுமணல் நகை தொழில் நடத்தி இருக்கிறது. அங்கு தயாரிக்கப்பட்ட மணிகள் உலகம் பூரா ஏற்றுமதியாக இருக்கின்றன. ஆனதுக்கான உதாரணம் நொய்யல் நதிக்கரையில் ரோமானிய நாணயங்கள் இன்னும் கிடைக்குது. அப்படின்னா இப்படி ஒரு பெருமிதமான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது என்கிற பெருமையை இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலாம். உலகத்தின் பழமையான கட்டிடங்களில் ஒன்று பிரமிடு. நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம், பிள்ளைகளுக்கு தெரியும் பிரமிடு உலகின் பழமையானதுன்னு. ஆனால் அந்த பிரமிடில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சிகைக்கொற்றன் வரக்கண்ட என்று தமிழ் பிராமி எழுத்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பிரமிடில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற உண்மை வந்திருக்குன்னா உலகம் பூரா பறந்து ஒரு விரிந்த ஒரு பெரிய தொடர்பு கொண்ட ஒரு சமூகமாக இது இருந்த காரணத்தினால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிற அந்த துணிவு நமக்கு வந்திருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிற அந்த உன்னதம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த 2 தான் இந்த உலகத்தின் தீர்வு. இந்த உலகை நேசிக்க வேண்டும், இந்த உலக உயிர்களை நேசிக்க வேண்டும், உலக மாந்தர்களை நேசிக்க வேண்டும். சாதி மதம் இனம் அரசியல் நாடு கடந்த ஒரு இடத்தில் இந்த உலக பிள்ளைகள் சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் தீர்வாக இருக்கும். அந்த தீர்வை சொல்கிற வலிமையை என் தமிழ் மரபு சொல்கிறது, தமிழ் இலக்கியம் புதைத்து வைத்திருக்கிறது, தமிழ் கோட்பாடுகள் சொல்கிறது. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இந்த புன்னகை இலக்கிய வட்டமும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் புன்னகை இலக்கிய அமைப்பும் நடத்துகிற இந்த விருது வழங்கு விழாவில் என்னுடைய ஆதங்கமாக என்னுடைய கோரிக்கையாக உங்கள் முன் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோற்ற தொன்மையும் தொடரும்